Dear students, welcome to all. 11th standard, subject Biozoology, Unit 1, Chapter 2, Animal Kingdom, topic Amphibia and Reptilia. Today we are discussing about class Amphibia and class Reptilia. Class Amphibia, Amphibia அப்படினாலே இருவாழ்விகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். In Greek, amphi meaning both, bios meaning life. ஸோ amphibian அப்படின்ற இருவாழ்விகள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். vertebrate and tetrapods, 4 கால்களை உடைய ஒரு முதுகெலும்பி அப்படின்னு சொல்கிறோம். This is the first vertebrate live in both land and in water. இந்த vertebrate தான் அக்வாட்டிக்லேயும் இருந்தது, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்லேயும் வாழக்கூடிய தன்மையோடு இருந்தது. இந்த ஆம்பிபியன் தான் லேண்ட்லேயும் இருப்பாங்க, வாட்டர்லேயும் இருப்பாங்க. அண்ட் தென் தே ஆர் பாக்கியோலோதெர்மிக், தே கேன் சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸாக இருந்தாங்க. அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹெட் அண்ட் ட்ரங்க் டிவிசிபிள் இன்ட்டு தலை உடல் அப்படின்ற 2 பகுதியாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ், 2 இணை கால்கள் இருந்தது. டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் வந்து மே ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட், சிலதில் இருந்தது சிலதில் இல்லை. ஸ்கின் எடுத்துட்டோம் அப்படின்னா சிலதில் ஸ்மூத்தாக இருக்குது, சம் ஆஃப் தெம் ரஃப். ஸ்கின் வந்து ஸ்மூத் அல்லது ரஃப், மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்குது. அண்ட் பிக்மெண்டட் நிறமிகளோடு இருக்கலாம். அண்ட் தென் கிளாண்டுலார், கிளான்ஸ் மீன் வாட், சுரப்பி ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஐஸை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஐலிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இமை ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் டிம்பானம் ரெப்ரசன்ட் ஏர், கண்ணுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிம்பானிக் மெம்பரேன்கிற ஒரு லேயர் இருக்குது. அதான் என்னவாங்க ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஏர், காதாக ஆக்ட் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குமா ஆம்பிபியாவில். பல்மனரி ரெஸ்பிரேஷன், குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், பக்கல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கில்ஸ் ரெஸ்பிரேஷன்னு 4 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து ஆம்பிபியாவில் இருக்குது. இப்போ கில்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது சில அனிமல்ஸ், சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கில்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து லங்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுதான் பேர் பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஸ்கின் மூலமாக நடக்கக்கூடியது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கல் கேவிட்டி, தே ரெஸ்பயர் த்ரோ பக்கல் கேவிட்டி, வாய்க்குழி மூலமாகவும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ பக்கல் ரெஸ்பிரேஷன், இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஹார்ட், 3 chambered ஹார்ட். ஹார்ட் என்ன சேம்பர்டு ஹார்ட்? 3 chambered ஹார்ட். தேர் இஸ் 2 auricle and 1 ventricle. கிட்னி ஆர் மீசோநெஃப்ரிக் கிட்னி. கிட்னி என்ன கிட்னி? மீசோநெஃப்ரிக் கிட்னி. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. மேல் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல் we can identify easily. அண்ட் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், வெளியில் தான் நடக்கும். தே ஆர் ஓவிபாரஸ், egg laying animals. Indirect development, they show hibernation and estivation. Hibernation meanings winter sleep, and estivation na summer sleep, குளிர்கால உறக்கம் கோடைக்கால உறக்கம். உங்களுக்கு சின்னதாக கன்ஃபியூஷன் வரும், எது விண்டர் ஸ்லீப் எது சம்மர் ஸ்லீப்னு. சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்டிவேஷனில் எஸ் இருக்குது, சம்மருங்கிற வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லித்தரதாம்மா. ஸோ எஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? சம்மர் ஸ்லீப்னா எஸ்டிவேஷன். குளிர்காலத்தில் என்ன பண்ணும்? நல்லா தூங்குவோமா? பயங்கரமாக தூங்குவோம். நார்மலாக தூங்குறத விட குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாகவே தூங்குவோம். ஸோ ஹைப்பர் அப்படின்னா என்ன? அதிகம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹைப்பர் வேறு, இந்த ஹைப்பர் வேறு. நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லித்தரேன். அந்த ஹைப்பர் வந்தால் தான் அதிகம், இங்கே வந்து ஹைப்பர்னு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறது தான் இது. ஸோ குளிர்கால உறக்கம்னா ஹைப்பர்னேஷன், கோடைக்கால உறக்கம்னா ஈஸ்டிவேஷன். சம்மர் ஸ்லீப்பை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எஸ்னு. எக்ஸாம்பிள்ஸ், ஆம்பிபியோட எக்ஸாம்பிள் பியூஃபோ, டோடு. டோடுனா என்ன? தேரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பியூஃபா. அண்ட் ரானானா ரானா ஹெக்ஸாடாக்டைலா, ரானா டைகிரினா, ரானா சைனோஃப்ளெக்டிஸ், இது எல்லாமே தவளையோட இனங்கள், ஃப்ராக். அண்ட் ஹைலா, மர தவளைன்னு சொல்லுவோம்ல, மரப்பள்ளி மாதிரி மரத்தவளை ஒன்று இருக்கும்.
அதுதான் ஹைலா அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சலமாண்டர், சலமாண்ட்ரா, சிசிலியன்ஸ் ஒன்று இருக்குது, எக்தியோபிஸ், லெம்லெஸ் ஆம்பிபியன்ஸ். இது எல்லாமே ஆம்பிபியாவோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிபியாவில் ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் தான். பட் நம்ம சலமாண்டர், இக்தியோபிஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலேயும் ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் தான். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்? இன்டர்னலாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? ஓவி பேரஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஆம்பிபியான்றது என்ன பார்த்தோம்? ஓவி பேரஸ் அப்படின்னு பார்த்தோம். சலமாண்டர் இருக்கு இல்லையா, சலமாண்டர் வந்து விவி பேரஸ். சலமாண்டர் என்ன? விவி பேரஸ். ஃப்ராக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃப்ராக் இந்த இடம் தான் வந்து கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இருக்கு இல்லையா, இதுதான் டிம்பானம் ஆர் டிம்பானிக் மெம்பரேன். இந்த இடத்துக்கு பேர் என்ன? டிம்பானம் ஆர் டிம்பானிக் மெம்பரேன். இது ஐ உங்களுக்கு தெரியும். அடுத்து டோட் அப்படின்னா தேரை, சலமாண்டர். இது மூணுக்குமே என்ன இருக்குது? கால் இருக்குது. 2 pairs ஆஃப் லிம்ஸ் ஆர் தேர். 2 pairs அப்படின்னா என்னது? 4 limbs இருக்கு இல்லையா. பட் இக்தியோபிஸ் வந்து என்னது? ஆம்பிபியன் தான். பார்க்குறதுக்கு தான் ஸ்னேக் மாதிரி இருப்பாங்க. பட் இது ஆம்பிபியன், லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ், காலற்ற இருவாழ்வி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இக்தியோபிஸ். சிசிலியன்ஸ், அதர் நேம் வந்து சிசிலியன்ஸ். இதே மாதிரி அதர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஃப்ளையிங் ஃப்ராக்னு, பறக்கும் தவளை அப்படின்னு ஒன்று இருக்குமா, அதுக்கு பேர் ரேக்கோபோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மட்பப்பின்னு ஒன்று இருக்குது, நெக்டியூரஸ். இது எல்லாமே ஆம்பிபியனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேடா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்டீலியா. கிளாஸ் ரெப்டீலியா. லத்தீனில் ரெப்ரே ஆர் ரெப்டம் அப்படின்னா டு க்ரீப் ஆர் கிரால் அப்படின்னு அர்த்தம், ஊர்ந்து செல்லுதல். ரெப்டீலியா அப்படின்னு பார்த்தாலே மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அனிமலாக தான் இருப்பாங்க. பாடி வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்கும், அல்லது ஸ்கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். கார்னிஃபைடு ஸ்கின், ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுல்லாகவே வந்து ஸ்கின்னோட லேயர்ஸ் ஒவ்வொன்றா படிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் கார்னியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து கார்னிஃபைடு ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் வந்து லோயர் கிளாஸில் 9th 10th படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸ்கின்னோட லேயரில் அப்பர் லேயர் என்ன சொல்லுவோம், அந்த இப்போ நம்ம காலோட உள்ளங்கால்லாம் வந்து நல்லா ரொம்ப அது மாதிரி நுனியில் வந்து இந்த விரல் நுனியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, ரஃப்பாக இருக்கும் இல்லையா, ரஃப்பாக இருக்குல்ல அந்த ஸ்கின், அதுதான் கார்னியல் ரீஜன்ஸ், ஸ்ட்ரேட்டம் கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரெப்டீலியாவோட ஸ்கின்னெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். அதனால தான் கார்னிஃபைடு ஸ்கின். அண்ட் எபிடெர்மல் ஸ்கேல், டெர்மல் அப்படின்னா ஸ்கின்னு சொல்லுவோம், எபிடெர்மல் அப்படின்னா வெளியில், அந்த டெர்மிஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ், செதில்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்கூட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செதில்கள், சின்ன சின்ன சுவாச தகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து ரெப்டீலியா அப்படின்னாலே சேம்பர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 chambered ஹார்ட், 3 அறைகளை உடைய இதயம், 2 auricle and 1 ventricle. பட் crocodile மட்டும் 4 chamber, 2 auricle 2 ventricle. ஆல் ஆர் கோல்டு பிளட்டட் ஆம்னியோட்ஸ், குளிர் ரத்த விலங்குகள். தே கேன் சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர், பாக்கியோலத்தம். ஆம்னியோட்ஸ் அப்படின்னா அந்த கரு உணவு பை உள்ளது, அதாவது எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருக்கும். அதாவது ஆம்னியான், கோரியான், அலண்டாயிஸ், யோக்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம சொல்கிறது கருவை சுற்றி இருக்கக்கூடிய படலங்கள், அந்த லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அதுக்கு ஆம்னியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தே லே கிளிடாயிக் எக்ஸ். அது என்ன டீச்சர் கிளிடாயிக் எக் அப்படின்னா? கிளிடாயிக் அப்படின்னா வந்து ஓடுடைய முட்டைகள். இப்போ பறவையோட முட்டையாக இருக்கட்டும், பல்லியோட முட்டையாக இருக்கட்டும், மேலே என்ன இருக்குது? ஓடு இருக்கு இல்லையா, ஷெல் இருக்கு இல்லையா, கால்சியம் கார்பனேட்டாலான ஒரு ஷெல் இருக்கு இல்லையா, ஓடு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம முட்டையை வந்து அவிச்சு சாப்பிடும்போது என்ன செய்வோம்? ஓட உடைச்சிட்டு கீழே போட்டு உள்ளுக்குள்ளே உள்ளதாக தான் நம்ம அல்புமினையும் அந்த வாட் இஸ் தட் அந்த மஞ்சள் கருவையும் தான் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம முட்டை ஆம்லெட் போடும்போது என்ன செய்கிறோம்? உடைச்சிட்டு அந்த முட்டை ஓட தூக்கி போட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஷெல் இருக்கக்கூடியது எல்லாமே கிளிடாயிக் எக். ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், பேர்ட்ஸுக்கும் ரெப்டைல்ஸுக்கும் உள்ளது வந்து கிளிடாயிக் எக். இதே ஆம்பிபியா தவளையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் முட்டை போட்டிருக்கும், ஆனால் வந்து
சும்மா கருகமணி மாதிரி தானே இருக்கும், அங்கே என்ன இருக்காது, ஷெல் இருக்காது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் கிளிடாயிக் எக். அங்கே வந்து ஓடு இல்லைன்னா அது நான் கிளிடாயிக் எக்கு, ஓடு இருந்தால் கிளிடாயிக் எக். சரிங்களா? அடுத்து எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆம்னியான், கோரியான், அலண்டாயிஸ் அண்ட் யோக்சாக். இது வந்து கேட்பாங்கம்மா. எம்ப்ரியானிக் லேயர்ஸோட நேம் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸ்க்ரீஷன் வந்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மீசோநெஃப்ரிக் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது ரெப்டீலியாவுக்கு வந்து மெட்டாநெஃப்ரிக். என்ன நெஃப்ரிக்? மெட்டாநெஃப்ரிக் கிட்னி, கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ்டு கிட்னி. அண்ட் யூரிகோடெலிக். யூரிகோடெலிக்னா என்ன சொல்கிறோம்? தே ரிலீஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அஸ் யூரிக் ஆசிட். என்ன நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுதான்? யூரிக் ஆசிட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன? யூரிகோடெலிக். மோஸ்ட்லி வந்து யூரிகோடெலிக்டாமா. இப்போ குரோக்கோடைல் எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா அமோனியாவை ரிலீஸ் பண்ணும். குரோக்கோடைலும் ரெப்டீலியா தானே, அப்போ அமோனியாவை ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? அமனோடெலிக். சரி டீச்சர், ஆமை என்ன செய்யும்? டர்ட்டில்லாம் இருக்கு இல்லையா, டர்ட்டில், அலிகேட்டர்லாம் எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா யூரியோடெலிக். அப்போ எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்க்ரீஷனுமே ரெப்டைல்ஸில் இருக்குது. நார்மலாக யூரிக் ஆசிட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம யூரிகோடெலிக்குங்கிறோம். குரோக்கோடைலை பொறுத்தவரையில் அமனோடெலிக்காக இருக்குது. டர்ட்டில் அண்ட் அலிகேட்டர் வந்து யூரியோடெலிக்காக இருக்காங்க. சரிங்களா? எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அண்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் வித் வெல் மார்க்டு செக்ஸுவல் டைமார்ஃபிசம். செக்ஸுவல் டைமார்ஃபிசம்னா என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருப்பாங்க. இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக தான் நடக்கும், உடல் உள்ளே தான் நடக்கும். அண்ட் ஆல் ஆர் ஓவிபேரஸ். என்னவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னால் என்னது? ஓ ஃபஸ்ட்டு இருந்தாலே எக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக் லேயிங் அனிமல்ஸாக தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோமா? கிலோன், டர்ட்டில். கிலோன்னா என்ன? டர்ட்டில். அடுத்தது பாருங்கள், டெஸ்டிடோ அப்படின்னா டாட்டாயிஸ். ஹெமிடாக்டைலஸ் அப்படின்னா வீட்டு பள்ளின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் லிசார்ட். ஹெமிலியான்னா ட்ரீ லிசார்ட்னு சொல்லக்கூடிய பச்சோந்தி. கலோட்டஸ்ங்கிறது வந்து இந்த ஓனான்னு சொல்லுவீங்க இல்லையா, கார்டன் லிசார்ட். ட்ராகோன்னா ஃப்ளையிங் லிசார்ட், பறக்கும் பள்ளி. அப்புறம் குரோக்கோடிலஸ் அப்படின்னா குரோக்கோடைல், முதலை. பாய்சனஸ் ஸ்னேக் வந்து நாஜா, கிங் கோப்ரா. அதே மாதிரி பங்காரஸ், கிரைட். வைப்ராங்கிற சொல்லக்கூடிய வைப்பர். இது எல்லாமே வந்து பாய்சனஸ் ஸ்னேக்கில் வரும். பங்காரஸ் அப்படின்னா இந்த கட்டு விரியன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பங்காரஸ். அடுத்து வைப்பர் அப்படின்னா கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாஜா வந்து கிங் கோப்ரா, உங்களுக்கு தெரியும், நாகப்பாம்பு அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பாய்சனஸ் ஸ்னேக். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்டீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்டைல்ஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. இங்கே நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்கிறது கிங் கோப்ரா, நாஜா கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் லிசார்டு, ட்ராகோ கொடுத்துருக்காங்க. குரோக்கோடைல் எல்லாமே வந்து 3 சேம்பர்டு ஹார்ட், இது மட்டும் 4 சேம்பர்டு ஹார்ட். அடுத்து வந்து ஹெமிலியான், பச்சோந்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து நம்ம ரெப்டீலியா பற்றி சொல்லலாம். ரெப்டீலியா வந்து எப்போ எவால்வ் ஆணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டூரிங் த கார்போனியஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்போனிஃபெரஸ் டைமில் தான் வந்து ரெப்டீலியா வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஏஜ் ஆஃப் ரெப்டீலியா அப்படின்னு சொல்லும்போது மீசோசோயிக் ஈராவை வந்து ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்டீலியாவை பொறுத்தவரையில் ஸ்னேக், லிசார்டில் எல்லாம், பல்லியில், பாம்பில் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் ஒன்று இருக்குது. அந்த ஆர்கனுக்கு பேர் வந்து சேக்காப்சன் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பகுதியில் இருக்கும். இந்த சேக்காப்சன் ஆர்கனுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்மெல், சுற்றுப்புறத்தில் உள்ளதை ஸ்மெல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சேக்காப்சன் ஆர்கன். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்ட்டில் அண்ட் டாட்டாய்ஸை பற்றி காமிச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். டர்ட்டில் அப்படின்னா கடல் ஆமையை சொல்லுவோண்டா. இந்த கடல் ஆமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து வாட்டர் அல்லது வாட்டர் பாடிஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கும். உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த போத் எண்ட், 2 எண்டுமே கொஞ்சம் தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீந்துறதுக்கு, ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி வாட்டரில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கடல் ஆமை இல்லையா,
தண்ணியில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் லைன் அந்த ஓரளவுக்கு துடுப்பு பயன்படுத்திட்டு நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி போட் ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். நீந்துறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா துடுப்பு மாதிரி வந்து கால் இருக்கும், வெப்டு ஃபீட் வந்துருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்விம்மிங். இதே டாட்டாயிஸ் அப்படின்றது வந்து லேண்டில் இருக்கக்கூடியதான் நம்ம டாட்டாயிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மோஸ்ட்லி வந்து டெரஸ்ட்ரியல் தான் டாட்டாயிஸ். டாட்டாயிஸோட பாடியில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து டோம் ஷேப்டு பாருங்கள், நல்ல உடம்பு மேலே பாருங்களேன், நல்லா டோம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, நல்லா கோபுரம் மாதிரி உப்பிட்டுருக்கு இல்லையா. கால் வந்து நல்ல விரல்லாம் இருக்கும், ஏன்னா ஓடணும் இல்லையா, வேகமாக அப்படி நகர்ந்து செல்லணும் இல்லையா, அதுக்காக காலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கால் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நீந்துற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் காலில் விரல்கள் மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். கால் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டு ஸ்டம்பி தான், குட்டையாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டு அண்ட் ஸ்டடி வித் பியர் லெக்ஸ். என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெண்ட் லெக்ஸ், வளைந்த கால்கள். என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வளைந்த கால்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது ஆம்பிபியா அண்ட் ரெப்டீலியா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.